சட்டசபையில பேசுனாங்க அதாவது எர்ணாவூர் நாராயணன் போய் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மாசம் முன்னாடி சட்டசபையில பேசுனாங்க. அதை பேசுறதே அவங்களுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல. அந்த சபையில சொல்ல தெரியாம குழப்பிட்டாங்கலாம். இப்போ எர்ணாவூர் நாராயணன் வந்து சொல்லியிருக்காரு, இப்போ பதநீர் வந்து இறக்குறத சில இடங்களில் வந்து காவல்துறை தடுக்காங்க, அதை வந்து சபையில் பேசுங்கன்னு சொன்னோம்னா சபாநாயகர் பேசுவார். பணமரம் பக்கத்துக்கு வர்றது தானே ராதாபுரங்க. அவர் வந்து சொல்லுவார் என்னதுன்னா, பனைமரத்துல இருந்து நேரடியாக இறக்குறது பதநீர் அப்படின்னு சொல்லுவார். நேரடியாக இறக்குனா கல்லு, சுண்ணாம்பு பூசினாதான் பதநீர். அது குழப்பிட்டாங்க. இவர் பொய்யாமொழி, அது யாரு, அமைச்சர் பொன்முடி. அவரு ஒரு ஆசிரியர், அவருக்கு என்னன்னே தெரியல. இல்ல அவர் ஆசிரியர், அவர் பேராசிரியர் தான். ஆனா வந்து அவர் இந்த தமிழ் துறைக்கு கிடையாது, வேற துறைக்கு அவர் பேராசிரியர். இல்லை, எந்த துறையா இருந்தாலும் படிச்சிருக்காங்களா? படிச்சிருக்காங்க. கல்லுனா என்ன, பதநீர்னா என்ன, கருப்பட்டினா என்ன, நொங்குனா என்ன, எல்லாம் தெரியாம இருக்கும். இல்ல அது நமக்கு சிலவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அந்த நேரத்தில் அவங்க டக்குனு வாயில வராது. அது அப்படிதான் அவங்க மாட்டிருப்பாங்க. வார்த்தைகள் தேவையில்ல, அது வந்து குழப்பி கடைசியில எல்லாத்தையும் குழப்பி விட்டாங்க. கண்டிப்பா.